ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸைஸ் 1.1ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரி, தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. அண்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா f of alpha the whole inverse equal to f of minus alpha ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இது வரைக்கும் நம்ம a இன்வெர்ஸ் போட்டு இது என்ன f of alpha ன்னு சொல்லி நீங்க பேனிக் ஆகும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு a கொடுப்பாங்க, a இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ நம்மளுக்கு a க்கு பதிலா f of alpha கொடுத்துருக்காங்க, f of alpha தான் ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து a கொடுத்துட்டு a இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிப்போம், அட்ஜாயின்ட் ஆஃப் a வைப்போம். அதே தான் இப்போ நமக்கு பண்ண போறோம். f of alpha டிட்டர்மினன்ட் போடுவோம், தென் அதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிக்கலாம். இப்போ f of alpha equal to cos alpha 0 sin alpha then 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இதான் given. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் f கண்டுபிடிக்கலாம். ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் sin alpha 0 cos alpha. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாசிட்டிவ் வரும் காஸ் அல்ஃபா. தென் நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகல் ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா 1 0 0 0 காஸ் அல்ஃபா. தென் நெக்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ். தென் செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்கு. ஸோ 0 ஸோ 0 டிட்டர்மினன்ட் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு டிட்டர்மினன்ட் 0 தான். ஸோ நம்ம 0 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் போவோம், லாஸ்ட் பிளஸ். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து சைன் ஆல்ஃபா. ஸோ சைன் ஆல்ஃபாவுக்கு அதே மாதிரி ஹரிசாண்டலும் வெர்டிகலும் ஸ்ட்ரைக் பண்ணிங்க அப்படின்னா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா இங்கே 0. ஓகே, இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்கன்னா காஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 0. தென் இந்த மைனஸ் 0ன்றது மனிஷ் ஆகிடும். தென் பிளஸ் சைன் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0 minus of 1 into minus sin alpha minus sin alpha. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் cos alpha. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு cos alpha இருக்கு, உள்ள cos alpha minus 0 வந்து cos alpha வந்துடும். and cos alpha into cos alpha cos square alpha. ஓகேங்களா? தென் பிளஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு sin alpha இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ 0 பிளஸ் சைன் ஆல்ஃபா அண்ட் வெளியே ஒரு சைன் ஆல்ஃபா இருக்குது. ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இதோட வேல்யூ நல்லா தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1 தான். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha வந்து 1 கிடைச்சிருக்கு. ஸோ அண்ட் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக f of alpha the whole inverse will exist. ஓகேங்களா? ஏன்னா f of alpha வந்து இப்போ நம்மளுக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக f of alpha the whole inverse exist ஆகும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு எத்தனால ஏ கொடுப்பாங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு f of alpha கொடுத்துருக்காங்க. ஸோ f of alpha இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்னென்ன தேவை? சாரி, 1 by determinant of f of alpha multiply adjoint f of alpha. நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? அட்ஜாயின்ட் ஆஃப் f of alpha. அட்ஜாயின்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோஃபேக்டர் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்கணும். தென் அதர் டிரான்ஸ்போஸுக்கு தான் நம்ம அட்ஜாயின்ட் ஆஃப் f of alpha வரும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போதான் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம f of alphaக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாங்க ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி f of alpha இங்கேயும் பேஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, இப்போ கோஃபேக்டர் f of alpha போடலாம். கோஃபேக்டர் ஆஃப் f of alpha. ஸோ நான் பெரிய மேட்ரிக்ஸாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்
மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர் போடுவோம். ஸோ கோஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம ஹரிசாண்டலாக போட்டுக்கலாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டிட்டர்மினன்ட். ஸோ 1 0 0 காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் செகண்ட் மைனஸ். ஸோ மைனஸ். இப்போ அதேமாதிரி இந்த சென்ட்ரல் எலிமெண்ட் வந்து அதாவது ஃபர்ஸ்டோட சென்ட்ரல் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டிட்டர்மினன்ட், அதாவது ஃபர்ஸ்டோட லாஸ்ட் டிட்டர்மினன்ட். இப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து அர்ஜென்ட்டாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இப்போ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் டிட்டர்மினன்ட். ஸோ இதுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னா 0 சைன் ஆல்ஃபா அண்ட் 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ வந்து செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் அதே மாதிரி அர்ஜென்ட்டாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் டிட்டர்மினன்ட் வரும். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அண்ட் இப்போ செகண்ட் ரோல லாஸ்ட் எலிமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வரும். தென் மைனஸ் டிட்டர்மினன்ட். அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டை வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா 0 அண்ட் மைனஸ் சைன் ஆல்ஃபா அண்ட் 0. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல வரும். அண்ட் இப்போ நம்ம ப்ளஸ்ல போட்டோம் அப்படின்னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதே மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 sin alpha and 1 0. Then third row second element minus determinant வரும். ஸோ அதே மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா cos alpha sin alpha and 0 0. லாஸ்ட் தேர்ட் row லாஸ்ட் ஒன் வந்து அதே மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா cos alpha 0 0 and 1. ஓகேங்களா? இப்போ வந்து இது மேட்ரிக்ஸ் போடுவோம். இப்போ 1 into cos alpha and மைனஸ் 0 வரும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க 0 into cos alpha 0 தான், மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆல்ஃபா 0னாலும் 0 தான். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். தென் இப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் பாருங்க 0 into 0 0, தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் இப்போ இங்க உள்ள பாருங்க 0 into cos alpha 0 மைனஸ் 0 into sin alpha 0 தான். ஸோ இது ஃபுல்லாகவே 0 தான். இங்க cos alpha into cos alpha cos square alpha, then minus sin alpha into sin alpha minus sin square alpha. அண்ட் இங்க அதே மாதிரி cos alpha into 0னால 0 தான், மைனஸ் ஆஃப் மைனஸ் sin alpha into 0னால 0 தான். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஓகே, தென் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 into 0 0, minus 1 into sin alpha then minus cos alpha into 0 0, minus 0 into sin alpha 0 தான். ஸோ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். தென் cos alpha into 1 cos alpha minus 0 into 0 0. ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம cos alpha minus 0 cos alpha, then இது 0 ஆகிடும். then minus into minus plus 0 plus sin alpha and அதே மாதிரி இது செகண்ட் ரோ 0 வந்துடும். தென் இங்க பாருங்க cos square alpha minus into minus plus, then cos square alpha plus sin square alpha வந்து 1 and இந்த மாதிரி 0 வந்துடும். then minus sin alpha and 0
காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ இது வந்து கோஃபேக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணோம்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ எல்லா ப்ராப்ளம் பண்ற மாதிரி தான். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபாக்கு கோஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். காஸ் ஆல்ஃபா 0 sin ஆல்ஃபா 0 1 0 minus sin alpha 0 cos alpha whole transpose. Okay, transpose na enna nama transpose na rows columns மாறும், columns rows மாறும். Okay, இப்போ எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த first row வந்து first column ஆயிடும். Then cos alpha 0 sin alpha. So இது நம்மளோட first column. Second row வந்து second column ஆயிடும். So second row வந்து second column பண்ணா second row வந்து 0 1 0. So இப்போ அது எனக்கு second column 0 1 0. Then third row வந்து third column ஆயிடும். So minus sin alpha 0 cos alpha. So இதுதான் அந்த மேட்ரிக்ஸ். So இதுதான் இப்போ என்னடா adjoint f of alpha. ஓகே, இப்போ adjoint கண்டுபிடிச்சிட்டோம். Then இப்போ என்ன பண்ணோம்? f of alpha the whole inverse. f of alpha the whole inverse என்னது? நம்ம in terms of f of alpha எழுதுவோம். a inverse னா 1 by determinant of a times adjoint of a இல்லைங்களா? அதே மாதிரி வந்து இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா in terms of எல்லாத்தையும் f of alpha எழுத போறோம். So determinant of f of alpha multiply adjoint f of alpha. ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட எல்லா வேல்யூஸும் இருக்கு. 1 by determinant of f of alpha நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா 1 வந்து. ஓகேங்களா? ஸோ 1 into anything adjoint of f of alpha தான் வரப்போகுது திருப்பி நம்மளுக்கு. ஸோ அதனால அந்த 1 நம்ம போட்டுடலாம் இருக்கும். So cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஓகேங்களா? இப்போ 1 into anything சேம் தான். ஓகேங்களா? 1 கூட எது மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் வரும். ஸோ cos alpha minus sin alpha 0 1 0 and sin alpha 0 cos alpha. அவ்வளோ. ஓகே, இதுதான் நம்மளோட f of alpha the whole inverse. ஓகேங்களா? இதை வந்து என் கூட நீங்க அந்த ப்ராப்ளம் போட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா LHS முடிச்சிட்டோம். இப்போ நம்ம RHS பார்க்கணும். வாங்க RHS பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வந்து LHS முடிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ RHS பார்ப்போம். RHS ஓகேங்களா? RHS நம்ம என்ன பண்ண சொல்லிருக்கீங்க? f of minus alpha என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் f of alpha f of alpha னோட கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha cos alpha. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணா f of minus alpha நம்ம என்ன பண்ண போறோம்னா f of இங்க ஆல்ஃபான்னு இருந்தா இங்க எல்லாத்துலயுமே ஆல்ஃபான்னு இருக்கு. இப்போ நம்ம மைனஸ் ஆல்ஃபா போட்டதுனால இங்க f of minus alpha எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபான்னு சேஞ்ச் பண்றோம். தென் cos of minus alpha 0 sin of minus alpha 0 1 0 minus sin of minus alpha. ஓகேங்களா? then 0 cos of minus alpha. ஓகேங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன். இதெல்லாம் வச்சுக்கோங்க. cos of minus theta வந்து பாத்தீங்கன்னா cos theta, ஏன்னா cos ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ cos of minus theta வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு cos theta தான் கிடைக்கும். இதுவே sin of minus theta பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு minus sin theta கிடைக்கும். ஏன்னா sin ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சொல்லலாம் வச்சுக்கோங்க.
cos of minus theta it's always cos theta. இதே sin of minus theta வந்து minus sin theta. ஏன்னா cos வந்து even function, sin வந்து odd function. ஓகேங்களா? ஓகே. இப்போ f of minus alpha. இப்போ இதுபடி வாங்க cos of minus theta வந்து cos theta. ஓகேங்களா? plus cos theta. Then cos of minus alpha என்ன வரும்? plus cos alpha. Then 0. அதே மாதிரி sin of minus theta என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? minus sin theta. அது நெகட்டிவ் வரும். ஓகேங்களா? sin of minus theta வந்து minus sin theta. அதே மாதிரி sin of minus alpha என்ன வரும்? minus sin alpha. ஓகேங்களா? Then 0, 1, 0. அதே மாதிரி நீங்க நல்லா பாருங்க, வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ sin of minus alpha என்ன வரும்? minus sin alpha. 0, cos of minus alpha plus cos alpha. ஏன்னா cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அதை ஃபைனல் ஸ்டெப் எழுதிடுவோம். f of minus alpha equal to cos alpha 0 minus sin alpha minus sin alpha 0, 1, 0, minus into minus plus, so sin alpha, then 0, cos alpha. இதான் என்னோட f of minus alpha. இப்போ நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, f of alpha whole power minus 1 கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா, அதோட ஆன்சரும் f of minus alpha இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். தென் LHS equal to RHS. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம்களை தான் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் உங்களோட சஜஷன் அண்ட் டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடலாம். ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.